இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் புறப்பட்டு வனாந்தரத்தில் வருகிற பொழுது இப்படியாக சொல்கிறார்கள், இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? அதாவது தேவன் வானத்தை திறந்து வானத்தின் மன்னாவை கொடுத்து இஸ்ராயேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவர்களுக்குள்ள ஒரு ஆசை இந்த பிரபஞ்சத்தின் மேல், இந்த பூமியின் ஆகாரத்தின் மேல். வேதம் சொல்கிறது, இந்த பூமியில் காணப்படுகிற ஆகாரத்தை அவர்கள் இச்சித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, நாம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்கிற கேள்வி நமக்குள் உண்டாக்கப்படுகிற பொழுது, இஸ்ராயேல் ஜனங்களை போல நாமும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு கிடைக்காது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. வானத்தின் மன்னாவினால் நம்மை நிலைத்து ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ இஸ்ராயேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் மோசேயிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதனுடைய 11வது அதிகாரம், அதனுடைய 11வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம் வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. இந்த பூமியின் காரியங்களை குறித்து நீங்கள் முறையிடுகிற பொழுது அது கர்த்தருக்கு பொல்லாததா இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுப்பேன், இறைச்சியை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த நேரம் மோசே என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 13வது வசனம். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே அப்படின்னு சொல்லி மோசே தேவனாக்கி மன்றாடுகிற பொழுது, அப்ப ஆண்டவர் அவர் சொல்றாரு, 12வது வசனம் வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுவீர்கள். ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். மோசே என்ன சொல்றாருன்னா, நீ அழுது புலம்புகிறது என்னிடத்தில், ஆனா நான் சொல்றேன், என்னால உனக்கு இறைச்சியை கொடுக்க முடியாது, ஆனா வானத்திலிருந்து மன்னாவை பொழிகிற தேவனால் எல்லாம் கொடுக்க முடியும் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ நீங்க அந்த பகுதியை மட்டும் பார்த்து விட்டு நான் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். வாசிங்க. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். இஸ்ராயேல் ஜனங்கள் ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு இறைச்சி கேட்கலாம். அங்க சொல்ற பக்கத்துல கருத்துப்படி சொல்லுங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 மாதம் அல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவன் உங்களை போஷிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாத. நம்மளுடைய கவலையாத நாளைக்கு என்னவோ, ஒரு நாளும் இன்னைக்கு வாழ்கிறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஒன்று கடந்த காலத்தில் வாழ்வாங்க, இல்லைன்னா வருங்காலத்தில் வாழ்வாங்க, நிகழ்காலத்தில் வாழ்வதே கிடையாது. வேதம் சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ஏனென்றால் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா நம்மளை பிழைப்பூட்டாமல் இருப்பாரோ என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, இங்க வேதம் சொல்கிறது, நீங்கள் 1 மாதம் அளவும் இறைச்சியை புசிப்பீர்கள். எப்படி தெரியுமா? தெவிட்டுல மட்டும் புசிப்பீங்க. போதும் 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 சொல்ற அளவிற்கு நீங்கள் புசிப்பீர்கள் என்று தேவன் மோசேயோடு சொல்கிறார். அப்போ